ஹலோ காய்ஸ் சராங்கே நான் தான் உங்கள் லவ்லி லியாவில் இருக்கீங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். டுடே வந்துட்டு நம்ம ஜேகேவோட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விட்டுருங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல்மிஷ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே, கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எஃப்எஃப் ஓகே எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு இதில் ஏதாவது கூட குறைய இருந்தாலும் அதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இப்போ திருத்தணும்னா அதை வந்து நான் திருத்திக்குவேன். ஓகேயா? ஓகே, நான் ரொம்ப பேச விரும்பலை. நம்ம எஃப்எஃப்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம ஜேகேவோட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். போலீஸ் பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக இதில் கம்ப்ளீட் பண்ணிப்பேன்னு சொல்லிடுறேன். லாஸ்ட்டாக நீங்கள் வந்துட்டு அப்படியே ஜேகே கூட கொஞ்சம் அப்படியே ரொமான்டிக்காக பைக்கில் வந்துட்டு அப்படியே அவரே வந்துட்டு வீட்டில் கூப்பிட்டு போய் விட்றேன்ட்டு வேணும்னே அவர் வந்துட்டு ஸ்டேஷன்லேருந்து வந்தவங்களை வந்து அப்படியே பிக்கப் பண்ணி வீட்டுக்கு போயிட்டு இருந்துப்பார். அப்போ வழியில் வந்துட்டு அவங்க பக்கத்து ஸ்ட்ரீட்டில் உள்ள ஒரு வீட்டில் வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு இறந்து போயிருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு செம்மையாக அழுதுருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப பயம் வந்திருக்கும். ஜேகேவும் பார்த்துட்டு இது ஏன் பண்ணுறானே தெரியலன்ட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிருப்பார். அண்ட் தென் வீட்டுக்கும் வந்திருப்பீங்க. அப்போ உங்கள் அப்பாவும் வந்துட்டு உங்களை பார்த்துட்டு என்ன இப்படி அழுகுறங்க மாதிரி கேட்டிருப்பார். அப்போ ஜேகே வந்து விஷயத்தையும் சொல்கிறார். உங்கள் அப்பாவும் வந்துட்டு அதுக்கு தான் கிளம்பி போயிட்டு இருந்திருப்பார். ஸோ இப்போ வந்துட்டு அந்த பாடிக்கிட்டலாம் போயிட்டு எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணிவிட்டு அதை பற்றி ரிப்போர்ட்லாம் கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு ஜேகேயும் உங்கள் அப்பாவும் வந்துட்டு தனியாக வந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ நான் அதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து அப்படியே தான் உங்கள் அப்பா வந்துட்டு ஜேகேவை பார்த்துட்டு எல்லாம் சரி, என் பொண்ணு எப்படி உங்கள் கூட வந்தா? அது சார், அது வந்துட்டு அது ஆக்சுவலி ஒன் டைம் பாய்ஸ் ஒரு 2-3 பேர் வந்துட்டு உங்கள் பொண்ணுக்கிட்ட வந்துட்டு ஒரு மாதிரி பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஸோ அப்போ நான் தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணேன். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி எதுவும் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் ஒரு சேஃப்டிக்காக அந்த பக்கமாக தான் நான் வந்தேன். நான் வீட்டுக்கு வரணுங்கிறதுக்காக. ஸோ அப்போ அவங்க பொண்ணை பார்த்தேன் வழியில். ஸோ அதனால தான் அவங்கள வந்துட்டு என் கூட கூப்பிட்டு போய் விட்டுடலான்னு யோசித்தேன். மறுபடியும் எதுவும் ஆகிடக்கூடாதுல்ல, டைம் வேற ஆகிட்டு, அதான் யோசித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது உங்கள் அப்பாவும் வந்துட்டு பார்த்துட்டு சொன்னான் வயன், நீங்கள் தான் அன்றைக்கி ஹெல்ப் பண்ணிங்க அப்படின்னு. ரொம்ப தேங்க்ஸ் ஜேகே. இதில் என்ன சார் இருக்குது, தேங்க்ஸ்லாம் சொல்கிறீங்க? இல்லை, அன்றைக்கி நீங்கள் இல்லைன்னா என் பொண்ணோட நிலைமையை வேறு மாதிரி இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே சார், இதுக்கு போய்ட்டு அப்படின்ட்டு லைட்டாக சிரிக்கிறாரு. அப்போ ஜேகே வந்துட்டு அப்படியே வந்துட்டு சரி சார், டைம் ஆயிடுச்சு, போய் தூங்க போவோம். தூங்கினா தான் காலையில் ஃப்ரெஷ்ஷாக அந்த கேஸை பற்றி ஆரம்பிக்க முடியும். எவன் பண்ணுறான்னு மட்டும் தெரியவே மாட்டேங்குது. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது சார், கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு ஜேகேவும் வந்துட்டு சொல்கிறாரு. உங்கள் அப்பாவும் சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு சரி நானும் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு குட் நைட் ஜேகே. குட் நைட் சார் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்போ வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ நீங்கள் வழக்கம் போல் தான் அப்படியே வந்துட்டு அவங்க பால்கனியில் நின்றுட்டு அப்படியே அந்த மூணை பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே இப்போ ஃப்ரெஷ் ஆகிட்டு அவரோட ரூம் பால்கனிக்கு தான் மறுபடியும் அவர் வந்திருப்பார். வந்துட்டு அப்படியே தான் அவர் மூணை அப்படி பார்க்காரு. உங்களை இன்னும் பார்க்கல. அவரும் அப்படியே மூணை பார்த்துட்டே அப்படியே வந்திருப்பார். அப்படியே வந்துட்டு அப்படி இந்த மூணை தான் பார்த்துட்ருக்காரு. ஆனால் அவர் மைண்டில் பல தாட் போயிட்டுருக்குது. யார் இதெல்லாம் பண்ணுறா, எதுக்காக பண்ணுறா அப்படின்றதே அவருக்கு தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி இதை கண்டுபிடிக்கணும்னு தெரியாமல் ரொம்ப வந்துட்டு குழம்பிட்டுருக்காரு. ஸோ அந்த கீச்சைன் யாரோடது, அந்த இது யாரோடது அப்படிங்கிற மாதிரிட்டு ரொம்ப வந்துட்டு அவர் மைண்டெல்லாம் ரொம்ப வந்துட்டு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே அந்த மூணை பார்த்துட்டு எதுக்கு தான் இப்படிலாம் நடக்குதோ, பாவம் அந்த பொண்ணு, அவள் என்ன பண்ணா, சின்ன பொண்ணு, அவளை போய்ட்டு இப்படி கொண்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பக்கம் வந்துட்டு அப்படியே மைண்டில் வந்துட்டு அந்த மாதிரி தாட் போயிட்டுருக்குது. கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்போ அப்படியே தான் அப்படியே வந்துட்டு ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகேவும் அப்படியே வந்துட்டு வெளியே நின்று அந்த மூணை பார்த்துட்ருக்காரா. நீங்கள் வந்து அப்படி பார்த்துட்டு ஹே ஜேகே, ஹலோ, யோ இங்கே பாரியா அப்படின்ட்டு கத்திட்டீங்க லைட்டாக. அவர் வந்துட்டு இது யோவா யாரா அப்படின்ட்டு அப்படி பார்க்காரு. பார்த்தா நீங்கள் தான் அங்கே இருந்துட்டு கத்திருப்பீங்க. லைட்டாக, ரொம்ப சவுண்டால லைட்டாக கேட்குற மாதிரியே கத்திருப்பீங்க. ஸோ வந்துட்டு பார்த்துட்டு இங்கே என்ன பண்ணுற, நீ தூங்கலையா அப்படின்னு சையிலே கேட்காரு. நீங்கள் வந்துட்டு இல்லை நான் தூங்கலை, நீங்கள் என்ன தூங்கலையா, எனக்கு தூக்கம் வரல, அதான் நான் தூங்கவே இல்லை, நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே அப்படின்ட்டு சைகையிலே இப்படி கேட்டுட்ருக்கீங்க கொஞ்சம் சவுண்டோட. உங்கள் வாயை சேவ் வச்சு அவரோடய உங்கள் வாயை வச்சு அதை நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கிறாரு. இல்லை, எனக்கு தூக்கம் வரல, அதான் நான் அப்படி சும்மா பால்கனியில் வந்து நின்னேன்
அப்படின்னு அவரும் வாயாலே அப்படியே வந்துட்டு லைட்டாக சொல்லிவிட்டு அப்படியே சேகை பண்ணுறாரு. நீங்கள் வந்து பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்டு ஓகேங்க மேட்டு அப்படி பார்த்து அவரை பார்த்து சிரிச்சிட்டே இருக்கீங்க. அப்படியே கொஞ்சம் உங்களுக்கு மறுபடியும் அந்த மாதிரி ஒரு சின்ன ஐ கான்டாக்ட் மாதிரி போகுது. அப்படி பார்த்து அவரை பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. அவர் உங்களை அப்படியே பார்த்து சிரிக்காரு. அப்படியே வந்துட்டு பார்த்தே இருக்கீங்க 2 பேரும். என்ன ஃபீலிங்னா உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. 2 பேருக்கும் அப்படியே ஒரு ஃபீலிங் உள்ளே வந்துட்டு ஒரு மாதிரி, அதாவது ஒருத்தர் பார்த்தாலே அந்த கண்ணை பார்த்தாலே வேறு மாதிரி ஒரு ஃபீல் வருது. உங்களுக்கு அவர் மேலே ஃபாலோ ஆகிற மாதிரியே ஃபீல் ஆகுது, அவருக்கு உங்கள் மேலே ஃபாலோ ஆகிற மாதிரியே ஃபீல் ஆகுது. இந்த டைமிங்கில் இந்த லவ்வெல்லாம் தேவையாடாங்கிற மாதிரிட்டு நம்ம ஜேகே மைண்டில் போயிட்டு ஹீட் ஆகுது. அவர் வந்துட்டு பார்த்துட்டு சரி நம்ம அதை பற்றி கேஸை பற்றி நம்ம வந்துட்டு டீட்டெயில் கலெக்ட் பண்ணுவோங்க மட்டும் அவர் வந்து அந்த ஃபைல்லாம் வச்சுருப்பாரு. ஸோ அதை வச்சு பார்க்கலான்ற ஒரு ஐடியாவில் இருந்திருப்பார். குளிச்சுட்டு வந்து அதுதான் பார்க்கணும் அப்படின்னு இருந்திருப்பார். பட் அப்படியே இது 3 பார்த்துட்டு நின்றுருப்பார். இப்போ உங்களை பார்த்துட்டு நின்றுட்டுருக்காரு. அப்படியே வந்து அவர் மைண்டில் ஹிட்டாகவும் அவர் வந்துட்டு அப்படியே வந்துட்டு அந்த ஐ கான்டாக்டை பிரேக் பண்ணிவிட்டு ஓகே பாய் குட் நைட் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் வந்துட்டு ஓகே ஓகே பாய் குட் நைட் பாய் பாய் அப்படின்ட்டு உள்ள டக் கொடுக்கணும்னு ஓடிட்டிங்க. அவர் வந்துட்டு அப்படி சிரிச்சிட்டு சரி அப்படின்னு போயிட்டு அந்த ஃபைலெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்துட்ருக்காரு. அப்படியே ஒவ்வொரு பாயிண்ட்டாக அப்படி எடுத்துகிட்டு அவர் நோட் பண்ணிகிட்ருக்காரு. இது அப்படின்னு மாதிரிட்டு அவருக்கு எதாவது க்ளூ கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக தான் நோட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்படியே வந்து டைம் போயிட்டுருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங்கு அவரோட ஸ்டேஷனில் தான் இருக்கார். அவரோட ஸ்டேஷனில் வந்துட்டு அவர் ஒரு ஹையர் அஃபிஷியரு. ஸோ அவருக்கு மேலே ஹையர் அஃபிஷியர் வந்துட்டு உங்கள் அப்பா. அவரும் வந்துட்டு இப்போது அந்த ஸ்டேஷனில் தான் இருக்கார். இப்போ வந்து ஜேகே கூப்பிட்டு விட்றாரு. ஸோ ஜேகே வந்துட்டு சார் அப்படின்ட்டு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அப்போ வந்துட்டு உங்கள் அப்பாவும் வந்துட்டு ஓகே உள்ளே வாங்க ஜேகே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஸோ ஜேகேவும் உள்ளே வராரு. அவரோட கேபின்குள்ளே போகிறாரு. ஸோ போயிட்டு சார் கூப்பிட்ருந்தீங்களே ஜேகே அந்த கீச்சைன் யாரோடதுன்னு ரிப்போர்ட் வாங்கிட்டீங்களா? இல்லை சார் நான் அதை போய் பார்க்கணும். அவங்க இந்த டைமிங் தான் வர சொல்லியிருக்காங்க. அதாவது ஆஃப்டர்நூன் 3 o'clock தான் வர சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அப்போ தான் போய் வாங்க முடியும். அவங்களுக்கு அதை செக் பண்ணி சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஏதாவது இருக்கா என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வந்துட்டு சொன்னாங்க. ஸோ வந்துட்டு ஓகேன்னு நான் டைம் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் டைம் ஆகும்னு சொன்னாங்க, அதான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வந்துட்டு உங்கள் அப்பாவும் வந்து பார்த்துட்டு சரி ஓகே அந்த ஆஃபீஸர் நியூவாக வந்துட்டு உங்கள் கூட ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண ஒருத்தர் வரான்னு சொன்னேனே அவர் வந்து ஜாயின் பண்ணிட்டாரா? இல்லை சார் அவர் இன்னும் வரல அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு வெளியேருந்து ஒரு சவுண்டு சார் எக்ஸ்கியூஸ் மீ உள்ள வரலாமா அப்படின்ட்டு ஒரு வாய்ஸு. ஸோ வந்து ஜேகேவும் இப்படி திரும்பி பார்க்காரு, உங்கள் அப்பாவும் பார்க்காங்க. அப்போ வந்துட்டு உங்கள் அப்பா எஸ் உள்ளே வாங்க மிஸ்டர் டயான் அப்படின்னு சொல்லவும் இப்போ டயாங் அப்படி உள்ளே வராரு. ஜேகே பார்த்துட்டு டயான் நீ ஜேகே உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா டயாங்க? தெரியும் சார். இவனும் சாரி இவரும் என் கூட ஒர்க் பண்ணவர் தான். ஏற்கனவே நாங்கள் ஒரு கேஸில் ஒர்க் பண்ணியிருக்கோம் சேர்ந்து அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உங்கள் அப்பா வந்து பார்த்துட்டு ரியலி அப்போது உங்களுக்குள்ளே கண்டிப்பாக ஒத்து போகும், நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நம்புகிறேன் அப்படின்ட்டு சொல்லவும் இப்போது ஜேகேவும் வந்துட்டு பார்த்துட்டு ஆமாம் சார் இவன் கூட இருந்தால் கொஞ்சம் ஹெல்ப்பாக தான் இருக்கும், 2 பேரும் சேர்ந்தால் கண்டிப்பாக நாங்கள் அது யாருன்னு கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்ட்டு ஜேகேவும் வந்து சொல்கிறாரு. ஸோ டேங்க வந்து பார்த்துட்டு கண்டிப்பாக சார் நாங்கள் யாருன்னு சீக்கிரமே கண்டுபிடிக்கிறோம், அந்த கல்ப்ரேட்டை கண்டுபிடிச்சி கண்டிப்பாக அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படின்ட்டு டேங்க வந்து சொல்கிறாரு. ஜேகேவும் அப்படி சொல்லிட்டு அவர் வந்துட்டு இப்படி பார்க்குறாரு. ஸோ இப்போ 2 பேரும் வந்துட்டு ஓகே சார் நாங்கள் போயிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போகணும், போயிட்டு நாங்கள் அதை ரிப்போர்ட் வாங்கிட்டு அதில் ஃபிங்கர் பிரிண்ட் எதாவது இருக்கா என்னென்னு விசாரிச்சுட்டு வரோன்ட்டு ஜேகே வந்து சொல்கிறாரு. ஸோ உங்கள் அப்பா வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. ஸோ அவங்க 2 பேரும் அப்படியே வெளியே வந்துட்டு கொஞ்சம் நார்மலாக பேசுகிறாங்க. அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் போல். ஸோ என்ன வந்துட்டு மச்சான் என்னடா உடனே இங்கே தூக்கி போட்டாங்களா அப்படின்னு வந்துட்டு ஜேகே வந்து கேட்காரு. அப்போ டேங்க வந்துட்டு ஆமாண்டா என்னையும் இங்கே தான் விட்டாங்க, நான் கூட வேறு எங்கேயோ போகிறேன்னு நினச்சேன், பட் பரவாயில்ல உன் கூட தான் ஒர்க் பண்ண போகிறேன்னா சந்தோஷம் அப்படின்ட்டு அவர் அப்படி ஜேகே ஹக் பண்ணிக்கிட்டாரு. ஜேகே வந்துட்டு ஹக் பண்ணிட்டு சரிடா அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் அப்படியே ஜாலியாக கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து கேஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. மச்சான் யாருன்னே தெரியலடா, ரொம்ப தண்ணி கட்டுறான்டா, சின்ன சின்ன பொண்ணுங்கடா எல்லாத்தையும் இது வரைக்கும் அந்த ஏரியாவில் 22 பேரை கொண்டிருக்கானா, எப்பட்றா
எப்படி ஒரு க்ளூ கூட கிடைக்காத அளவுக்கு கொள்றான்னு புரிய மாட்டேங்கிடா. ரொம்ப கஷ்டமாக இருக்குது கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏதாவது ஒரு ஒரு சின்ன க்ளூ கிடச்சா நல்லாயிருக்கும். அதான் அந்த கீச்சைன் கிடச்சதில்ல, அதை வச்சு கண்டுபிடிக்கலாமே. அதை வச்சு என்னடா பண்ணுறது? அது பிரேஸ்லெட்டில் உள்ள ஒரே ஒரு கீச்சைன் மாதிரி இருக்குது. அதை வச்சு என்னால் கண்டுபிடிக்க முடியும்னு எனக்கு தோணலை. ஒரு வேளை அதில் ஃபிங்கர் பிரிண்ட் ஏதாவது இருந்தால் அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். பட் அதோடய ரிசல்ட் பாசிட்டிவாக வரணும்னு நான் நம்புகிறேன். பாசிட்டிவாக வரும்னு வந்தால் மட்டும்தான் அது யாருன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இல்லைனா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஜேக்கு சொல்லிகிட்ருக்காரு. டேங்க வந்துட்டு ஃபீல் பண்ணதடா, பாசிட்டிவாக தான் வரும் அப்படின்ட்டு அவரும் அப்படியே வந்துட்டு அவரோட ஷோல்டரில் அப்படி தட்டி கொடுத்துட்ருக்காரு. ஸோ இப்போ டைம் ஆகுது. இப்போ 2 பேரும் வந்துட்டு ஓகே போய் பார்ப்போம் என்னென்னு கேட்டு வரலாம் அப்படின்ட்டு 2 பேருமே போகிறாங்க. போயிட்டு இப்போ வந்துட்டு அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அவங்கள்ட்ட தானே இருக்கும். அவங்க தானே இப்போ அதை வந்துட்டு இது பண்ணி பார்த்துட்டு, அதாவது எக்ஸாமினேஷன் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவாங்க. ஸோ அவங்களும் வந்து பார்த்துட்டு இப்போ ரிசல்ட் வந்துட்டு சொல்கிறாங்க, சார் அதில் ஃபிங்கர் பிரிண்ட்டுன்னு எதுவுமே கிடையாது. சிம்பிளாக சொல்லணுன்னா யூஸ்லெஸ். அது வந்துட்டு ஒரு யூஸும் கிடையாது. ஸோ இப்போது அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். அது யாரோடதுன்னு தெரியலை. வேணும்னா நீங்கள் அதை வச்சுருக்கோங்க. யாரோட ப்ரேஸ்லெட்டில் இருந்து இது வந்ததுன்னு வேணால் பாருங்கள். அதே மாதிரி இன்னொன்று, அதே கிச்சன், அதாவது அந்த ப்ரேஸ்லெட்டில் தொங்கிட்டு தானே இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாமே அப்படின்ட்டு அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்லேருந்துட்டு உள்ள ஒரு ஆளே வந்துட்டு சொல்கிறாரு. எக்ஸாமினேஷன் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருப்பார் இல்லையா, ஸோ அவரே வந்து சொல்கிறாரு. ஸோ ஜேகேக்கும் வந்துட்டு மைண்டில் ஹிட் அது. ஆமாம்ல, அதில் 2 கிச்சன் மாதிரி ஒரே மாதிரி தொங்கிட்டு இருந்திருக்கும். ஸோ ஒன்று தான் அந்த விழுந்திருக்கு, ஒன்று அதோட ஜாயிண்டாக தானே இருக்கும். அவனுக்கு அது தெரிஞ்சிருக்காது. ஸோ நம்ம வந்துட்டு அதை கண்டுபிடிக்கலாமே அப்படிங்கிற மாதிரிட்டு ஜேகே வந்து அப்படி பார்த்துட்டு இருந்து அவர் வந்துட்டு அந்த இதை வாங்கிக்கிறாரு. சரி கொடுங்க அப்படின்னு வாங்கிக்கிறாரு. டேங் வந்துட்டு அப்படி அங்கே போயிட்டு அவர் வெளியே இருந்து ஒரு ஃபோன் கால் வந்து கூட ஃபோன் பேசிகிட்டு இருந்திருப்பாரு. ஸோ இப்போ அவர் வந்துட்டு ஃபோன் பேசிட்டு இப்போ உள்ளே வராரு. மச்சான் என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்காரு. நோ யூஸ்டா, அது யாரோடதுன்னே தெரில, ஃபிங்கர் பிரிண்ட் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லவும் வந்துட்டு டேங் வந்துட்டு ஷிட் இப்படி ஆயிடுச்சே அப்படின்ட்டு அவரோட நெத்தியில் அப்படி கையை வைக்கிறாரு. ஸோ ஜேகே அப்படி வந்துட்டு டேங்கை தான் பார்க்காரு. அப்படியே அவரோட ஹேண்ட் அப்படி பார்க்காரு. பார்த்தா அவர் கையில் ஒரு ப்ரேஸ்லெட் போட்டிருக்காரு. அதில் அப்படியே இவரோட ஹேண்டில் வச்சுருக்கிற அந்த கீ செயின் இருக்குல்ல, அதாவது அந்த ப்ரேஸ்லெட்டில் தொங்கும்ல அந்த கீ செயின், அதே மாதிரியே அவரோட ஹேண்ட்லேயும் தொங்கிட்டுருக்குது. பட் அதில் 2ஆக தொங்கிட்டுருக்கு. ஐ மீன் 2 தான் தொங்கிட்டுருக்கு, 1 இல்லாமல் இல்லை, 2ஆக தொங்கிட்டுருக்கு. பட் சேம் அதே ப்ரேஸ்லெட்டு தான். அவருக்கு வந்துட்டு ஒரு செகண்ட் ஒரு மாதிரி ஆனாலும் இருக்காது அப்படின்னாலும் ஒன்று தானே இருக்கும், ஒன்று இல்லாமல் தானே இருக்குங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே அவர் அது எதுவும் கேட்டுக்கல, அப்படியே விட்டுட்டார். ஸோ இப்போ வந்துட்டு சரி ஃபீல் பண்ணாதடா, பார்த்துக்கலான்ட்டே அப்படின்னு ஜங்குக்கும் வந்துட்டு சொல்கிறாரு. ஸோ டேங் வந்துட்டு சரி ஓகே அப்படிங்க மாட்டு இப்போ அவங்க அப்படியே வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் தான் போகிறாங்க. போயிட்டு அப்படியே வந்துட்டு உட்காந்துட்டு அதை பற்றி தான் இதுக்கு முன்னாடி கொலை நடந்த பொண்ணுங்களோட அந்த ரிப்போர்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு அப்படியே எக்ஸாமினேஷன் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. எல்லாத்தையுமே வந்துட்டு அப்படி டீட்டெயிலிங்காக பார்த்துட்ருக்காங்க. என்னென்ன எடுத்திருக்காங்க, அவங்க வந்து ஏதாவது பொருள் கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஒரு பொண்ணோட பாடிக்கிட்ட வந்துட்டு ஏதோ ஒன்று எடுத்த மாதிரி வந்துட்டு ஒரு ஃபைலில் இருக்குது. அது என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு இந்த டிக்டாக் இருக்கும் இல்லையா, அந்த டிக்டாக் முட்டாய் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பாக்ஸு வந்துட்டு அந்த பொண்ணு பக்கத்துலேயே வந்துட்டு கடந்திருக்கு. ஐ மீன் பொண்ணு பக்கத்துலன்னு சொல்கிறத விட அந்த பொண்ணோட மேலே அவள் ட்ரெஸ் மேலேயே கடந்திருக்கு. ஸோ வந்துட்டு அதையும் வந்துட்டு எடுத்து வச்சுருந்துருக்காங்க. ஸோ அதில் ஃபிங்கர் பிரிண்ட் எதுவும் இருக்கான்றதெல்லாம் இன்னும் அவங்க வந்துட்டு டீட்டெயில் பண்ணலை. பட் அது வந்துட்டு எடுத்து வச்சுருக்காங்க. அதை வந்து க்ளவுஸ் போட்டு தான் எடுத்து வச்சுருக்காங்க, சேஃப்டியாக எடுத்து வச்சுருக்காங்க. அது வந்து எக்ஸாமினேஷனுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னும் வந்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அதை செக் பண்ணலை. ஸோ அவங்க வந்துட்டு கொஞ்சம் லேசியாக வந்துட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ ஜங்குக்கு இது தெரிஞ்ச உடனே வந்துட்டு இன்னும் அதை ஏன் அவங்க செக் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்துட்டு மச்சான் என்னடா அப்படின்ட்டு கேட்காரு. நம்ம வந்துட்டு அங்கே போய் நம்ம அதை டக்குன்னு எக்ஸாமினேஷன் பண்ணி பார்க்க சொல்லுவோம். அந்த டிக்டாக் மிட்டாய் அந்த டப்பா இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்துட்டு நம்ம எக்ஸாமினேஷன் பண்ணி பார்க்க சொல்லணும். எனக்கு என்னமோ அதில் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குன்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வந்துட்டு அந்த டப்பாவில் என்னடா ஃபிங்கர் பிரிண்ட் இருக்க போகுது, அது அந்த கொலைகாரனோடது தானே எப்படி சொல்கிறது,
அதில் எப்படி இருக்கும்னு நம்ம சொல்கிறது. அது ஒரு வேளை வேறு யாரோடதா இருந்தால் சான்ஸ் இல்லைடா. ஏன்னா அந்த டப்பா சும்மா அவள் பக்கத்தில் கிடந்திருந்தா கூட அது வேறு யாரோடதுன்னு சொல்லலாம். ஆனால் அந்த பாக்ஸ் வந்துட்டு அந்த பொண்ணோட மேலேயே தான் கிடந்திருக்கு. ஸோ அந்த கில்லர் அவளை கொன்னுட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போகும்போது, ஐ மீன் அவள் பாடியை போட்டுட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போகும்போது அவள் மேலே அது விழுந்திருக்கு. அது கூட தெரியாமல் அவன் போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது டே வந்துட்டு அப்படி பார்த்துட்டு அப்படின்னா சொல்கிற, ஆமாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரிவா நம்ம போயிட்டு அவங்கள்ட்ட அதோட ரிப்போர்ட் பற்றி கேட்போம் அப்படின்ட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அங்கே வந்துட்டு அவங்க இது பண்ணிகிட்ருப்பாங்க இல்லையா, ஸோ அதை செக் பண்ணி பார்ப்பாங்களா, அவங்கள்ட்ட போய்ட்டு கேட்போம் அப்படின்ட்டு போய் வந்துட்டு கேட்காங்க. அதை எக்ஸாமினேஷன் பண்ணிங்களா, இல்லை என்ன ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்காரு. பட் அவங்க வந்துட்டு சாரி சார், அதை வந்துட்டு யாருமே இன்னும் எக்ஸாமினேஷன் பண்ணி பார்க்கல, அதை வந்துட்டு நாங்கள் இன்னும் செக் பண்ணவே இல்லை சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேகேக்கு செம்ம காண்டாகுது. அவர் வந்து செம்மையாக கத்தி விட்றாரு. என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள்? அதை எக்ஸாமினேஷன் பண்ணி பார்க்காம உங்களுக்கு அப்படி என்னது இருக்குது? அவ்வளோத்துக்குள்ளே உங்களுக்கு அலட்சியமா? எத்தனை பொண்ணுங்க செத்து போகிறாங்க தெரியுமா? இந்த பொண்ணு வந்துட்டு அவன் கொன்ன 4வது ஆள். இந்த டப்பாவை நீங்கள் முதல்ல வந்து எக்ஸாமினேஷன் பண்ணிங்கன்னா அந்த கிளரை எப்போவோ பிடிச்சிருக்கலாம். இன்னும் ஏன் அதை வந்துட்டு நீங்கள் இது பண்ணாமல் இருக்கீங்க? சீக்கிரம் போயிட்டு அதை வந்துட்டு செக் பண்ணி யாரோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். அதில் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கா இல்லைன்னா ஃபஸ்ட்டு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொல்கிறார். அவர் ரொம்ப கத்துறாரு. அந்த டிபார்ட்மெண்ட் அவங்க வேலை பார்ப்பாங்களா, அவங்கள வந்துட்டு கத்துறாரு. ஸோ அவங்களும் வந்துட்டு சாரி சார், நாங்கள் இப்போவே வந்துட்டு அதை எக்ஸாமினேஷன் பண்ணி பார்க்குறோம் சார், பட் டைம் ஆகும், நாளைக்கு தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு அவரும் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு ஜேகே அப்படியே வெளியே வராரு. டேங் வந்து பார்த்துட்டு என்னடாச்சு அப்படின்னு கேட்காரு. அவர் வந்துட்டு சொல்கிறாரு, இன்னும் அங்கே வந்துட்டு எக்ஸாமினேஷனே பண்ணி பார்க்கலையாண்டா, அதை வந்துட்டு இன்னும் செக் பண்ணி பார்க்காமலே இருக்கானுங்க. எவ்வளோ லேசியாக இருக்கானுங்க பாரு, கொஞ்சம் கூட ஒரு சீரியஸ்னஸ் இல்லை, அலட்சியம், அவ்வளோ அலட்சியம், அதனால தான் இவ்வளோ பொண்ணுங்க செத்து போகிறாங்க அப்படின்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபஸ்ட்ரேட் ஆகிட்டு கத்திட்ருக்காரு ஜேகே. டேங்கே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. அவர் அப்படியே காம் பண்ணுறாரு. சரி விட்றா, கத்தாத விடு, ரொம்ப நீ டென்ஷன் ஆகாத, கொஞ்சம் காமாரு, அப்போ தான் நம்ம வந்துட்டு யாருன்னு கண்டுபிடிக்க முடியும், டென்ஷன் ஆகாத அப்படின்னு சொல்லி அவரை காம் பண்ணுறாரு. ஸோ வந்துட்டு ஜேகே அப்படி கொஞ்சம் காம் ஆகிட்டு, சரி ஓகேடா, எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது, நான் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வீட்டுக்கு போகிறாரு. இங்கே அப்படியே டேங்காய் பார்த்தோன்னா டேங்காய் வந்துட்டு அப்படியே வந்துட்டு அந்த எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஜேகே வந்துட்டு போய் பேசிகிட்டு வந்திருப்பார் இல்லையா ஒரு ஆள்கிட்ட, அவர்கிட்ட தான் போயிட்டு டேங்காய் இப்போ பேசிகிட்ருக்காரு. ஸோ அப்படியே கட் பண்ணி நம்ம வந்துட்டு ஜேகே சைடு பார்த்தோன்னா அவர் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு அவர் அப்படியே ஷவரை தந்துட்டு அப்படியே அந்த ஷவர் கீழே நின்றுட்டு அவ்வளோ டென்ஷன் ஆகுறாரு, ரொம்ப கத்துறாரு. எவன் பண்ணுறானே தெரிய மாட்டேக்கு. சின்ன பொண்ணுங்களை கொள்றானுங்க, எதுக்காக, என்ன மோட்டிவ்னே புரியவே மாட்டேங்குது. கொள்ற மட்டும் கையில் கிடச்சான் அவனுக்கு அவ்வளோதான், அவனுக்கு ஏன் கையில் தான் சாப்பிடும், முதல்ல அவனை கொல்லணும், கையில் மாட்டினோடனே கொல்லணும் அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆகி ரொம்ப கத்துறாரு. அவருக்கு அதை ஏற்றுக்கவே முடியலை. ஏன்னா அவ்வளவும் பொண்ணுங்க, காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, ரொம்ப சின்ன பொண்ணுங்க கூட செத்து போயிருக்காங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட செத்து போயிருக்காங்க. அவருக்கு சுத்தமாக முடியலை, ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஏன்னா ஜேகேக்கும் வந்துட்டு ஒரு தங்கச்சின்னு ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க, அவருக்கு ஒரு தங்கச்சி இருந்திருக்கும். அந்த பொண்ணையும் இப்படி யாரோ ஒருத்தன் தான் கொண்டிருப்பான். அது யாருன்னு கடைசி வரைக்கும் அவரால் கண்டுபிடிக்கவே முடிஞ்சிருக்காது. ரொம்ப டென்ஷன் ஆகிருப்பார், ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ரொம்ப ஒரு மாதிரி ஒரு இதுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் அதிலேருந்து மீளவே முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மீண்டு வந்திருப்பார் ஜேகே. ஸோ வந்துட்டு அதே மாதிரி தான் இப்போது நடந்துகிட்ருக்கு. அப்படிங்கிறதுனால ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு ஜேகே. வந்துட்டு அவருக்கு அதை அக்செப்ட் பண்ணவே முடியல, அப்படியே ரொம்ப டென்ஷன் ஆகி கத்திக்கிட்டு ரொம்ப வந்துட்டு இது பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே தான் டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போது நெக்ஸ்ட் டே அப்படியே தான் மறுபடியும் வந்துட்டு டேங்கும் ஜேகேயும் வந்துட்டு அந்த ஃபாரன்ஸ் டிபார்ட்மெண்ட் செக் பண்ணுவாங்களே அந்த ஆஃபீஸ்க்கு போயிட்டு கேட்குறாங்க. ஜேகே வந்துட்டு இப்போ போய் கேட்காரு, என்ன அதை செக் பண்ணிங்களா இல்லையா அப்படின்னு கேட்கவும் அந்த ஆஃபீஸர் வந்துட்டு, ஸோ செக் பண்ணியாச்சு, அதில் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, அந்த ஆள் வந்துட்டு யாருன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும், ஃபிங்கர் பிரிண்ட் வேணால் நாங்கள் தாரோம், அது எந்த எந்த ஃபிங்கர் பிரிண்ட்டோட வந்துட்டு அது செட் ஆகுது, நீங்கள் தான் வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்த்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ரிசல்ட்டை கொடுக்காங்க. அந்த ஃபிங்கர் பிரிண்ட் அதை வந்துட்டு எடுத்து கொடுக்குறாங்க. அவரும் வந்து வாங்கிட்டு அப்படியே அவரோட சிஸ்டம்லலாம் போட்டு இந்த செக் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த சிஸ்டம் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா போலீஸ், இதுலேயே வந்துட்டு இந்த எல்லாமே வந்துட்டு இந்த
டிடெக்டிவ் மாதிரி வந்துட்டு இந்த இதெல்லாம் கண்டுபிடிப்பாங்களே, ஸோ டிடெக்டிவ்னு தனியாக கொஞ்சம் பேர் இருப்பாங்கள்ல, அவங்ககிட்ட கொடுத்து இதை வந்து யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லி அவர் கொடுக்குறாரு. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களும் வந்துட்டு ஓகேங்கமேட்டு அதை கொடுத்து அது எக்ஸாமினேஷன்லாம் பண்ணி பார்க்காங்க, அந்த ஃபிங்கர் பிரிண்ட் யாரோட மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஒரு பையனோடது வந்துட்டு மேட்ச் ஆகுது. அப்போ வந்துட்டு அந்த அந்த டிடெக்டிவ் ஆஃபீஸில் உள்ளவங்க வந்து செக் பண்ணியிருப்பாங்களா ஒருத்தவங்க. அவர் வந்துட்டு அவரோட பேர் வந்துட்டு ஜாக்சன் வச்சுக்கலாம். அவர் வந்து செக் பண்ணிவிட்டு சரி இந்த இதோட தான் மேட்ச் ஆகுது, இந்த பையனோட ஃபிங்கர் பிரிண்ட்டு தான் மேட்ச் ஆகுது, இந்த பையனோட அட்ரஸ் வந்துட்டு அப்படின்ட்டு அவர் வந்து ட்ராக்கிங் பண்ணுறாங்க. அவங்க டக்குன்னு எல்லாத்தையும் ட்ராக் பண்ணி எல்லாம் ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இப்போ கண்டுபிடிச்சி அந்த பையனோட அட்ரஸுமே கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்க. ஸோ வந்துட்டு ஜேகே வந்துட்டு இவன் தானா அப்படின்ட்டு ரொம்ப டென்ஷனாக வராரு. அவனுக்கு போய் இருக்குது அப்படின்ட்டு அப்படியே வந்துட்டு அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை கொண்டுட்டு அப்படியே போகிறாரு. அப்படியே வந்துட்டு அந்த பையனோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. இப்போது டயாங்கும் ஜேகேயும் தான் போகிறாங்க, வேறு யாரும் போகலை. நம்மளே போய் பிடிச்சி கூட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் போகிறாங்க 2 பேரும். இப்போ வந்துட்டு ஜேகே வந்துட்டு அப்படி கத்திக்கிட்டே வர்றாரு. டயாங் தான் வண்டியை ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஜேகே அப்படியே ரொம்ப கத்துறாரு. அவனுக்கு இருக்குது, அவனை வந்துட்டு கொன்னுடணும், அவன்லாம் எதுக்கு உயிரோட இருக்கணும், கொஞ்சம் கூட ஈவருக்கு இல்லாமல் கொள்கிறான், அவன்லாம் எதுக்கு இருக்கணும் உயிரோட, கொஞ்சமாவது உயிரோட வேல்யூ தெரியுதா, ஒரு உயிர்னா அவனுக்கு அவ்வளோ சாதனமாக போச்சா அப்படின்ட்டு ரொம்ப ஃபஸ்ட்டேட்டாக கத்திட்டுருக்காரு. டேங் வந்து பார்த்துட்டு சரி காமாருடா மச்சான், ரொம்ப இது பண்ணாத, நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுறது உனக்கு ஹெல்த்துக்கு நல்லதே இல்லை, கொஞ்சம் காமாருன்னு சொல்லிவிட்டு அவர் காம் பண்ணிட்டே வராரு. ஸோ இப்போ அப்படியே தான் அந்த பையனோட வீட்டுக்கும் போய் ரீச் ஆகுறாங்க. இப்போ வந்துட்டு ஜேகே அப்படியே வந்துட்டு அந்த பெல்லை காலிங் பெல் வந்து ரிங் பண்ணிகிட்டே இருக்காரு. அந்த பையன் வந்துட்டு ஐயையே யாராது இருங்கப்பா வரேன் அப்படின்ட்டு கதை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணுறான். ஜேகே வந்துட்டு அப்படியே புக்கணும்னு வைக்கிறாரு அவன் மூக்கிலே. அவன் அம்மா அப்படின்னு போயிட்டு கீழே விழுறான். ஸோ நான் இதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு நம்ம இதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது, கதை எப்படிலாம் மாறுது என்னன்னு நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்க்கலாம். ஓகே, இந்த பாட்டு கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நான் கொஞ்சம் வளரி வச்சுருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, எனக்கு கொஞ்சம் ரொம்ப பதட்டமாக வந்துருச்சா, அதனால் கொஞ்சம் பதட்டப்பட்டு தான் பேசியிருப்பேன். சாரி, ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்துட்டு மன்னிச்சிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். கூட குறைய இருந்தாலும் சொல்லுங்கள், நான் அதை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பை பாய்.